வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தினமும் கோழி இறைச்சி சாப்பிட்டால் மருத்துவர்கள் விடுக்கும் எச்சரிக்கை. அனுர அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை. யாழில் ஆசிரியை உயிரிழப்பில் பகீர் காரணம். யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனுக்கு விளக்கமறியல். கான்ஸ்டபிளை தாக்கி தப்பியோடிய வேலே சுதாவின் சகோதரர் கைது. இனி விரிவான செய்திகள். தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். கோழி இறைச்சியை தினமும் சாப்பிடுவதால் உடலில் யூரிக் அமிலம் அதிகரித்து எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனைகள் உருவாகலாம். மேலும் இதய நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. சிறுநீரக குறைபாடு உள்ளவர்கள் கோழி இறைச்சி உண்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கோழி இறைச்சியை வாரத்திற்கு 1 நாள் அல்லது அதிகபட்சம் 2 நாள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்கானது என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் காய்கறிகள், கீரைகள், பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஏற்பட்ட நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. நேற்று முன்தினம் மதியம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தைச் சேர்ந்த 53 வயது ஆசிரியையே உயிரிழந்தவராவார். உயிரிழந்த ஆசிரியை மாணவர்களுக்காக கூடுதல் வகுப்பு நடத்த பாடசாலைக்கு சென்ற நிலையில் நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்து பின்னர் மாரடைப்பால் இறந்ததாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அதேவேளை கடந்த வாரமும் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இதேபோல் அதிக நீர்ச்சத்து இழப்பால் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொக்குவில் போலீசார் நடத்திய பின்னர் ஆசிரியையின் உடலை இறுதிச் சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஆசிரியையின் மரணம் பாடசாலை சமூகத்திடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் தலைமறைவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வழக்கு ஒன்றினை இல்லாது செய்வதாக கூறி யாழ் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அந்த வகையில் குறித்த போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அத்துடன் லஞ்சம் பெற்ற நபரை கைது செய்யுமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதன்போது குறித்த சந்தேக நபரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கான்ஸ்டபிள் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் சுனிமல் குமார அல்லது தாஜி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் நேற்று ராஜகிரிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலில் குற்றச்சாட்டில் தற்போது சிறையில் உள்ள வேலே சுதா எனப்படும் சமந்த குமாரவின் சகோதரரே இவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிசை போலீசாருடன் இணக்கப்பட்ட படோவிட்ட போலீஸ் சோதனை சாவடியைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த 16 பிற்பகல் படோவிட்ட 3ஆம் கட்ட பகுதியில் விசேட போதைப்பொருள் சோதனையை மேற்கொண்டனர். சோதனையின் போது ஒருவர் போதைப்பொருள் கடத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் ஒரு கான்ஸ்டபிளும் சந்தேக நபரை கைது செய்திருந்தனர்.
குறித்த பகுதியில் உள்ள ஒரு வீதியின் அருகே நின்று கொண்டிருந்த சந்தேக நபரை சோதனை செய்தபோது அவரிடம் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதோடு போலீசார் அவரை கைது செய்ய முயன்றனர். கைது செய்ய முற்படும் போது சந்தேக நபர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூர்மையான ஆயுதத்தால் கான்ஸ்டபிளை காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். தாக்குதலில் தோள்பட்டை மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக கான்ஸ்டபிள் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. தினமும் கோழி இறைச்சி சாப்பிட்டால் மருத்துவர்கள் விடுக்கும் எச்சரிக்கை. அனுர அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை. யாழில் ஆசிரியை உயிரிழப்பில் பகீர் காரணம். யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனுக்கு விளக்கமறியல். கான்ஸ்டபிளை தாக்கி தப்பியோடிய வேலை சுதாவின் சகோதரர் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.